Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD25201 பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்டில் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2ல் நெக்ஸ்ட் டாபிக். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டிஃபைனிங் த ஃபங்க்ஷன், பாசிங், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த கிளாஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கிளாஸ்னா என்ன? பைத்தான் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கரெக்டாக ஒவ்வொன்றுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்க போகிறது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. அதில் கிளாஸ் அப்படின்றது ஒரு மெயின் பார்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய விஷயம். தட் மீன்ஸ் இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அங்கே பிளாக் போர்டு இருக்கும், விண்டோஸ் இருக்கும், டேபிள் இருக்கும், சேர் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிளாஸஸ் அப்படின்றது இட் அலோவ்ஸ் ப்ரோக்ராமர் டு கிரியேட் கஸ்டம் டேட்டா டைப்ஸ். தட் மீன்ஸ் வேரியஸ் டேட்டா டைப்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, விதவிதமான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு இடம். தட் பண்டில் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் டுகெதர். அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிற டேட்டாவும் இருக்கும், அதில் என்ன ஃபங்க்ஷன் போட்டு ஒர்க் பண்ண போகிறோம்னா அந்த ஃபங்க்ஷன்ஸும் சேர்ந்து இருக்கும். இதை தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதில் பிளாக் போர்ட், பெஞ்சு, ஸ்டூடெண்ட்டு, டீச்சர் இவங்க எல்லாரும் இருந்தால் மட்டும்தான். அந்த ஃபங்க்ஷன் பண்ண போகிறது டீச்சர், ஆப்ஜெக்ட் டேட்டா இருக்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட், அந்த பெஞ்சு, பிளாக் போர்டு எல்லாம் இது ரெண்டும் சேர்ந்து கம்யூனிகேட் ஆகி ஒர்க் டுகெதராக இருக்கிறப்ப தான் ஒரு கிளாஸ் வந்து டீச்சிங் ரூமாக மாறுது. ஓகேவா? இதை தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ரியல் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ கிளாஸ் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட், ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரியல் இன்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போ கிளாஸ்ன்றது ஒரு ரூம், ஆப்ஜெக்ட் அப்படின்றது அதுக்குள்ளே ஒர்க் ஆக போகிற டீச்சர், பிளாக் போர்ட், ஸ்டூடெண்ட், பெஞ்ச் இவங்க எல்லாமே சேர்த்து ஒரு ரியல் இன்ஸ்டன்ஸாக இருக்க போகிறது தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரியல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இதை தான் நம்ம சிம்பிளாக சொல்லலாம். இந்த டேட்டா சயின்ஸில் இந்த கிளாஸஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக மெயினாக யூஸ் ஆக போகுது அப்படின்னா ஒரு டேட்டா செட்ஸ்லாம் எப்படி இருக்கணும். டேட்டா செட் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் டேட்டா. அப்போ அந்த வேரியஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி விற்கக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்கணும், ஒரு காம்போனண்ட்டை எப்படி ரீயூஸ் பண்ணுறது, ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸோட எப்படி வந்து மாடலிங் பண்ணுறது, சேர்த்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது, இது எல்லாத்துக்காகவும் தான் டேட்டா சயின்ஸில் மெயினாக இந்த பைத்தானில் இருக்கக்கூடிய கிளாஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ கிளாஸ் அப்படின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்றது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். தட் மீன்ஸ் அதில் ஆட்ரிபியூட்ஸ் டேட்டாவும் இருக்கும், அந்த டேட்டாவை வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோன்ற அந்த மெத்தடும் இருக்கும். இதை தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சின்டாக்ஸ் எப்படி எழுதுறது கிளாஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்றது கீவேர்ட் கொடுத்துக்கணும், அந்த கிளாஸுக்கு நேம் கொடுத்து கோலன் வச்சுக்கணும். ஸோ கிளாஸு கீவேர்டு டிஃபைன், கிளாஸை டிஃபைன் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம். இப்போ அந்த கிளாஸ்க்குள்ளே ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ் எல்லாமே போடலாம். அப்போ டெஃப் இந்த இன்னிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான, அதாவது டபுள் அண்டர் ஸ்கோர் இன்னு இட்டு திரும்ப டபுள் அண்டர் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறதா இந்த கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லுவோம். ஸோ செல்ஃப் எப்பயுமே வந்து அந்த பிராக்கெட்குள்ள பரான்தசிஸ்குள்ள செல்ஃப் அப்படின்ற கீவேர்ட் போட்டுறணும். அந்த செல்ஃப் இல்லாமல் எத்தனை பராமீட்டர்ஸ் வேணால் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸ். தென் திரும்ப கோலன் வச்சுட்டு இங்கே கோலன் வச்சா ஒரு டேப் வந்து விழுந்துரும், அதே மாதிரி இங்கே கோலன் வச்சிங்கன்னா திரும்ப ஒரு டேப் வந்து இங்கே மூவ் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்ரஸ், செல்ஃப் டாட். இந்த செல்ஃப் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா கரண்ட் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்டை ஒர்க் பண்ண வைக்க போறோம்ன்றது. ஸோ செல்ஃப் டாட் எந்த ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ண வைக்க போறோமோ அந்த ஆட்ரிபியூட் 1 அதுக்கான பேராமீட்டர், தென் ஆட்ரிபியூட் 2 பேராமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும், மெத்தட் வந்து போடணுமா, இதுக்கான மெத்தட் கொடுக்க போறோமா. ஸோ டெஃப் மெத்தட் நேம் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன வேணுமோ கொடுத்துடலாம். இதுதான் சின்டாக்ஸ் வேர் கிளாஸ், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கான இது. ஸோ எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் சிம்பிள் கிளாஸ். தட் மீன்ஸ் இப்போ கிளாஸுக்கு நேம் நான் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டேன், கோலன் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டார் போடணும், டெஃப் இன்னிட்டு செல்ஃப், ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ண போறேன், நேம் ஏஜ். அப்ப செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மெத்தட் கிரியேட் பண்ணணும். என்னன்னா இந்த ஸ்டூடெண்டோட நேமும் ஏஜையும் நான் டிஸ்பிளே பண்ண வைக்கணுமா. அப்போ டெஃப் டிஸ்பிளே இன்ஃபோ. ஓகேவா? டிஸ்பிளே இன்ஃபோன்றது ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்கக்கூடிய நேம். ஸோ பிரிண்ட் நேம் வந்து கொடுத்துட்டு செல்ஃப் டாட் நேம்னு கொடுத்தா போதும், செல்ஃப் டாட் ஏஜ்னு கொடுத்தா போதும். இந்த செல்ஃப்ன்ற கீவேர்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்ண வைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு
ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு, ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தாச்சு. இது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான் அந்த ஆப்ஜெக்டோட சேர்த்து நம்ம என்னன்னு பண்ணுவோம், கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது எப்படி வேணா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸ்டூடெண்ட் 1ன்றது நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டூடெண்ட் இருந்தது கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம்குள்ள வந்து தான் நான் ஆப்ஜெக்ட் எடுக்க போறேன், நேமும் ஏஜும். அப்போ நேமுக்கு நான் லொகேஷன் கொடுத்துட்றேன், ஏஜுக்கு 20ன்னு கொடுத்துட்றேன். இப்படி தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்க்கு ஒரு நேம் ஈக்குவல் டு அதாவது கிளாஸோட நேம், தென் அந்த இது என்ன ஆட்ரிபியூட் வந்து பாஸ் பண்ண போறோம். இப்போ மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா டாட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நேம் கொடுத்துருக்கோம் ஆப்ஜெக்ட்டுக்குன்னு, அந்த ஆப்ஜெக்டோட நேம் டாட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேமை கால் பண்ணணும். ஏன்னா எந்த இடத்துல ஃபங்க்ஷன் நேம் கால் பண்றோமோ அங்கே தானே ரன் ஆகும். ஸோ டிஸ்பிளே இன்ஃபோன்றது ஃபங்க்ஷனோட நேம். அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரன் ஆகிடும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறது இது. ஸோ கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸுக்கு ஒரு கிளாஸ்ன்ற கீவேர்டு, கிளாஸுக்கு நேமு கோலனு டெஃப் இன்னிட்டு செல்ஃப் கொடுத்துட்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணிக்கலாம், செல்ஃப் டேக் கொடுத்துக்கலாம். அடுத்து அந்த மெத்தட் என்ன மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம்னு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் ஈக்குவல் டு கொடுத்ததுக்கு அப்புறம் கிளாஸோட நேமும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான என்ன இது வேணுமோ நம்ம வேல்யூஸ் கொடுக்கணுமோ பேராமீட்டர்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருவோம். ஃபைனலா இந்த ஆப்ஜெக்ட்டை ரன் பண்ண வைக்கிறதுக்கு டாட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ரன் பண்ண வைக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷனோட நேமை கால் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரன் ஆயிடும். நேம் ஈக்குவல் டு லோகேஷ் ஏஜ் 20 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இவ்வளவுதான் ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணி ரன் பண்ண வைப்போம் ஃபங்க்ஷன்ல அப்படின்றது. ஓகே, சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. இதுதான் சின்டாக்ஸ். கிளாஸ் கொடுத்துக்கணும், கிளாஸ்க்கு நேம் கொடுத்துருக்கணும், கோலன் வச்சுக்கணும், தென் டேப் விழுந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. டெஃப் இன்னிட் வந்துன்றது கன்ஸ்ட்ரக்டர் போட்டதுக்கு அப்புறம் செல்ஃப் எப்பயுமே நீங்க வந்து கீவேர்ட் யூஸ் பண்ண வேண்டியது செல்ஃப். தென் எத்தனை பேராமீட்டர் வேணா பாஸ் பண்ணலாம். செல்ஃப் டாட் ஆட்ரிபியூட்டோட நேம் கொடுத்துடணும். தென் செல்ஃப் டெஃபினிஷன் மெத்தட் நேம், தட் மீன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரன் பண்ண வைக்க போறது மெத்தட் நேம். இந்த சின்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளாஸ் அப்படின்றது ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ன்றது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். இதுல ஆட்ரிபியூட்டும் இருக்கும், தட் மீன்ஸ் டேட்டாவும் இருக்கும், நம்ம ரன் பண்ண வைக்க போற மெத்தட்ஸும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்ல டேட்டா சயின்ஸ்லாம் யூஸ் பண்ண வைப்போம். ஓகே, ஸோ சிம்பிள் கொஸ்டின் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாலே எழுதிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வீடியோல ஸ்ட்ரிங்ஸ் பத்தி சொல்லி தரேன், பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல ஃபங்க்ஷன்ஸ் பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன், அதையுமே போய் பாருங்க. மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். கண்டிப்பா இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு வரப்பயே உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியா எக்ஸாம்ல உங்களுடைய எக்ஸ்போஜரை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நீட்டா போட்டு பாயிண்டா எழுதுனீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.